அம்மாளுடைய குரல் உன்னிடம் வந்து அடைஞ்சு போச்சா? அதான்டா துரோகிக்கு துணை செய்யாத. எவ்வளோ பசிச்சுல நான் செத்தா போல கால அப்பா அப்பா சொல்லம்மா சொல்லுவதை கேளையா. சொல்லம்மா. இந்த உலகம் முழுவதும் சுத்தி அளந்து ஏம்மா பேயாளந்து என்னம்மா பண்ணுறானே வயிறு பசி என்னம்மா பண்ணுறானே நீ செய்த ஒரு துரோகம் அல்ல, நீ செய்த துரோகம் அல்ல ஒத்தையும் எரியும் ஆளா தெரியலம்மா என் பசி சத்த படுத்திக்கும் மகளே ஒரு பித்து வேறி புளிக்கும் ஆளா பித்து வேறி புளிக்கும் ஆளா நீ பண்ணதொரு வஞ்சனாயம் வஞ்சனை செய்தால் மாரடைச்சி போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா வஞ்சனை செய்தால் இந்த காலத்தில் மாரடைச்சி போகாது. பல நாள் சின்னப்பட்டு சீரைஞ்சி பிள்ளை தண்ணி வீத்தவில்லை மருமகள் தண்ணி ஊத்தவில்லை என்று ஊடு ஊடா சொல்லி வெறிபிடித்து கட்ட ஆடை இல்லாமலும் அள்ளி கொட்ட ஆளை இல்லாமலும் நரவல் கவல் மூத்திரக்கவல் எடுத்து நான் மலையாட போறேன் பார்க்க வரவர்களுடன் இதை பார்க்க வந்தேன் என்று அவங்க மறு திரும்பி பார்க்க கூடாது. ஒன்னிய நான் மலையாடணும்மா மலையாடணும். ஏய் மலையாடணும். ஏய் நான் மலையாளம் அம்மா எனக்கு மலையாளம் அம்மான இதேதமல்ல நான் மலையாரி ஐயா பகுரையா செல்லாயினி விளையாட தாயணி வந்தாளே நீ கூப்பிட்ட தாயணிக்கு வந்தாள் அம்மா. அம்மா நம் மலையாள தேசமல்ல என் செல்லாயினி விளையாட பிறந்தவாளே பிறந்தவாளே தாயே தாயே மலையாள தேசமல்ல ஆரணி விளையாட பின் பிறந்தாய் தாயே எப்பா அம்மா மலையாள தேசமல்ல செல்லாய் விளையாடி வந்தவடம் ஏய் காட்ட வளர்ச்சி எல்லாம் கருணாய முன்னணிப்பி காட்ட வளர்ச்சி எல்லாம் கருணாய முன்னணிப்பி சேவுவன பின்னணிப்பி பின்னே தொடர்ந்தல்லவா அம்மா ரதையாரி வரலாட. அப்படி என்றால் என்ன தெரியுமா? முன்னாடி நாய் நாய்னா முன்னாடி காவல்காரன் வராக்கி நாய், அதுக்கு அடுத்து சேவு, அதுக்கு பின்னாடி அம்மா ரதம் ஏறி வருகிறார். தெரியாதவன் பாட்டு பச்சாயினை பேரெடுத்தா நீ என்ன யாத்து வராங்க தெரியுமா? திரும்பி பச்சாயி அம்மா பச்சையாய் அம்மா நீ எப்படிமா வருவா? எம்மானிக்கு பச்சாயி தாயாரும் பச்சாயி நீ எப்படி மூஞ்சி பாக்கணுமா? சிங்க அவதாரத்தில் பச்சை கலர் ரூபத்துல கிளியோட பெரும்பு தடியோட அம்மா பறந்து 4 கால ஜீவத்துல பறந்து தாண்டி அம்மா ஆங்காரத்துல வருகிறாள். ஏய் எத்தனை இருந்தாலும் அசுரர்களை வெல்ல கடைசியில காளி அவதாரம் எடுத்து துரத்தி அசுரரை அறுத்து சிரசை அறுத்து வருகிறாள் காளியாதேவி. சரி அம்மா.